காசை நீ சாப்பிடு, அடுத்தவனுக்கு என் பயந்து வாழ வேண்டும், அந்த பயம் வேண்டாம் மக்களே என்று ஐயா சொல்லி இருக்கிற வார்த்தை விட உலகத்தில் உண்டா? நீங்கள் எல்லாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் யார்? நீங்க எல்லாம் யார்? சரி, என்ன சேர்த்து நம்ம எல்லாம் யார்? சத்தமா சொல்லுங்க. எந்திரனா? நம்ம எல்லாம் யாரு? ஐயாவுடைய பிள்ளைகள். ஐயாவுடைய பிள்ளைகள். ஐயா பேர் என்ன சொல்லுங்க? ஐயா பேர் என்ன? அப்பனுக்கு பேர் உண்டல்ல, பேர் சொல்லுங்க. ஐயா பேர் என்ன? ஐயா படம் கொய்யா. ஐயா சொல்லு, யார் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பேர் சொல்லுங்க. இன்று அதுதான் குழப்பமே. நீங்க குழப்பத்திலே போய் கொண்டு இருக்கிறது. வைகுண்டம் தெய்வம் இல்லை என்றே ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஐயா பகவான் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்கள், என்னை உங்களுடைய தெய்வம் என்று உபசரிப்பார் யாரும் இல்லை. நான் ஆலிலை மேல் பள்ளி கொண்டேன், அருமை சற்றும் அறிவார் இல்லை. பத்தவதாரம் பிறந்த பாதைகளை சொல்வாகனே. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் ஐயா சொல்லி இருக்கிறார். பத்தவதாரம் பிறந்த பாதைகளை சொல் மகனே என்று சொன்ன பிறகு கூட ஐயா பத்தவதாரம் பிறந்த பாதைகளை சொல்லாத பாவிகள் நிறைவேறு நாட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துக்கு வந்த 10வது அவதாரம் தான், அதிலே மாற்றமே இல்லை. நாராயணுடைய 10வது அவதாரம் பரம்பொருள் சொரூபம் நம்முடைய அப்பன் வைகுண்ட சுவாமி என்பதை கைதட்டி சொல்லலாம் மக்களே. தோணாத பொருளை உலகத்தின் சொர்க்கவாசல் நம்முடைய அனைவருக்கும் அது தலைமை வீடம். அங்கே அமர்ந்திருக்கிற ஆண்டவன் அற்புதமான உலக பரம்பொருள். அவர் யாரோ என்று எண்ண வைத்து கேட்காமல் ஐயா வைகுண்ட தெய்வம் என்று பாருங்கள், உங்களுக்கு களப்பரிய புகழை தந்து கொண்டே இருப்பார். அப்படி பாடின காலம் போய் இப்படி வந்த உடனே ஒரு சந்தோஷம் தான். நேரமாக பாடினா தூங்குறதுக்கு முன்னால் பாடிடலாம்னே. ஆனால் நம்ம ஆள் தூங்காது. விடிய விடிய பாடினாலும் சிவச்சந்திரன் இருக்கிற மேடையில் யாரும் தூங்கியதாக சரித்திரமே கிடையாது. தூங்க வச்சுட்டு பாடுறதுக்கும் பேசுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அது படுத்து நிற்கிறது தூங்கிட்டு இருக்கு, அங்கே மைக்க பிடிச்சி பேசுறதுக்குன்னே நிறைய கம்பெனிகள் வந்து. அதெல்லாம் நம்ம இல்லை, நமக்கு சொல்கிறத மக்கள் அறியணும் இல்லையா? அறிந்தோர் அறிந்திடுங்கோ, எப்போ அறிந்திடுங்கோ, அறிந்திடுங்கோ, அறிந்திடுங்கோ ஐயா எலோடி போகும் நீ. தெரிந்தோ தெரிந்திடுங்கோ, அக்கா தெரிந்திடுங்கோ, ஐயா தெரிந்திடுங்கோ, ஆமா தெரிந்திடுங்கோ, ஐயா திரை கடல் ஏகும் நீ. ஐயா பணிந்தோ பணிந்திடுங்கோ, அக்கா பணிந்திடுங்கோ, நீங்க பணிந்திடுங்கோ, ஐயா பணிந்திடுங்கோ, ஐயா பாலன் பாதி ஏறும் நீ. ஐயா அப்படியா? பணிய பழகிக்கொள்ளுங்க. உலகம் கொஞ்ச நேரம் ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு. உலகத்துக்குள்ள ஐயா நிச்சயத்தது உனக்கு அறிவை தந்திருக்கிறா. புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மாதிரி தேடுங்கப்பா. மக்கா ஒரு காதில் தானும் வாங்கி மறுகாதில் விட்டீர்களோ. நீ இருமனதா என்னாதே எனக்கு உத்தரவு சொல்வாயோ. புத்தியினால் கெட்டவரை பிழைக்க மதி தேடுங்க. ஐயா எல்லாருக்கும் புத்தி கொடுக்கல, நமக்கு புத்தி தந்திருக்கிறார். 6 அறிவை கொடுத்தார். 6வது அறிவு எது கொடுத்தார்? சிந்திக்கிற சக்தி, சிந்தனா சக்தி வருகிறது. இது அண்ணன், இது தம்பி, இது அக்கா, இது மாமை, மாமி, மச்சினன்னு ஒரு குடும்பத்தை பிரித்து ஒரு உறவுமுறையை கொடுத்து வாழ்க்கை நெறிமுறையை கடத்தி இதைத்தான் திங்கணும் இதை திங்கப்படாதுங்கிறத சிந்திக்கிற ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம ஆள் அது மாதிரி இருக்கிறானா? ஒரு காலத்தில் சிந்திச்சான், இப்போ நம்ம ஆள் நல்லா தண்ணி அடிக்கிறோம் ஐயா. அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்? குடியை மாற்றணும் ஐயா. மாற்ற முடியல ஐயா. அப்போ அதுக்கு நான் என்ன ஐயாட்ட கேளுங்க.
ஏண்டா கோட்டர் அடிக்கிறத நடத்துக்க மாடா ஐயாட்ட கேட்கறது? அதானே. நீ குடிக்கிறத நடத்துக்க நான் ஐயாட்ட கேட்கணுமா? அந்த ஐயா தானே என்ன குடிக்க வைக்காரு. அதானே. இதை நான் எங்கடையா கொண்டு போடுறது? அவன் சொல்றான் ஐயா தானே என்ன குடிக்க வைக்கிறாரு. ஆமா, நீ நல்லா தண்ணி அடிச்சுட்டு மப்பட இருக்கும்போது தாகம் வந்தா என்ன சாப்பிடுவேன்? அது தண்ணி தான் குடிப்பேன். எதை சாப்பிடுவேன்? அது சோத்தை தந்துப்பேன், வேற எதுவும் திங்க மாட்டேன். அப்ப அதுக்கெல்லாம் சிந்தனா சக்தி வருது, இது நிறுத்த முடியாது. நல்ல கட்ட பெரம்பு இருந்தா போதும்டா, யார வேணாலும் நடத்தலாம். இதுக்கு வைண்ட சாமியா வரணும். புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் இன்று மனிதனிடம் பெருகிவிட்டது. எதை செய்தாலும் ஐயா செய்தார் ஐயா செய்தார்னு சொல்லிக்கிட்டே போற பயில நிறைய பேர் இருக்கான். ஆமா, ஏண்டா நீ இப்படி போய் முட்டிருக்க? நானா ஓட்டுனேன், ஐயா ஓட்ட சொன்னாரு ஓட்டுனேன். என்ன மாதிரி ஜாமியார் பேர அப்படித்தேன். நானா பேசினேன், ஐயா பேச சொன்னார். எடா பொய் சேத்தீர குருக்கள் பூமிதனில் மே விடுவார். நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி குறுகும் மாறி மறைந்து விடும் வாயு அது நோய் வீசும். மாநிலத்தில் வேளாண்மை மழையா மிக கேடு வரும். இதெல்லாம் வரணும். உலக அழியணும்னா இதெல்லாம் நடக்கணும். இன்னும் நடக்கல, நிறைய நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப உருவாயிருக்கு. முழுசும் வைக்கணும். காப்பு கட்டி வைத்தமாகும் அப்பாபூசு எண்ணுகிறார். எப்பமா நான் இருக்கேன் மனமோடே நடத்துகிறார். நான் கொட்டி கலைத்திடுவேன், குடும்பம் பகை ஆக்கிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவுச கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அவன் என்ன செய்யணும்? தன்னை நீ அறிவாயா, தலைவனை நீ அறிவாய் மகனே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்க்கு கடமை இருக்குது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும், புருஷன் நல்லா கவனிக்கணும். இது தாய்க்கு கடமை. கணவனுக்கு கடமை நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், பஞ்சாயத்து பிள்ளைகளை கண்ணு கலங்காம பாதுகாக்கணும். இது புருஷனோட கடமை. உண்டா இல்லையா? ஆமா, சொல்லுங்கப்பா. அதுதான் கடமை. அதானே, அந்த கடமையிலிருந்து தவறாத அவரவர்கள் அதுல மாற்றணும். ஒரு காவல்துறைன்னா அதுக்குள்ள இதோட போனோம். இங்க பாதி இங்க பாதி லஞ்சம் வாங்கக்கூடாது. அரசு துறைன்னா அதுக்கு தக்கன போனோம். மந்திரின்னா மக்களுக்காண்டி வாழணும். ஆமா, எல்லாத்தையும் சுருட்டி மடக்கிட்டு போகக்கூடாது. அப்போ தன்னை நீ அறிவாயா, தலைவனை நீ அறிவாய் மகனே. ஒவ்வொருவரும் அவர்களை உணர்ந்து விட்டால், அதற்காகத்தான் ஐயாவுடைய வழிபாட்டுள்ள கண்ணாடிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். முதல்ல உன்னை அறிந்து கொள், உனக்குள்ளே நான் இருக்கிறேன், உன்னை விட நான் வேற எங்க. வைகுண்ட சாமி எங்கேயோ அல்ல, அவ்வளவு பேரையும் இதயத்துக்குள்ளும் ஐயா வைகுண்டதான் குடியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை நீங்கள் அனைவரும் தெய்வம்தான். நீங்க தான் வைகுண்டசாமி. நான் உங்களை வைகுண்டசாமி ஆகிட்டேன்னா அதுக்கு பக்குவம் வரணுமா வேண்டாமா? என்னடா இவன் இப்படி சொல்றானே? இல்லை, உங்களுக்குள்ளதான். ஒவ்வொருவருக்கும் அன்பு இருந்தாலே அங்கே ஐயா குடிகொள்ளுவார். அதனால உங்களை நீங்கள் அறியுங்கள் என்றாரே அந்த இறைவன் தான் சுவாமிதோப்பு தலத்திலே வடக்கு வாசலிலே அமர்ந்து அற்புதங்கள் தரவல்ல அந்த ஆண்டவன். அவனுடைய புகழை கேட்க இன்று மும்பை மாநகருக்கு வந்திருப்பீர்களே, கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சிருந்தாலும் கண்டுக்காம நல்லா கேளுங்க, ஐயா அருள் தருவார். வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா. வடக்கு வாச காட்சி தரும் வைகுண்டநாதா, வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா. வாரிக்குள் வடிவானம் வைகுண்டர் மணியான வாழ வைக்க சாமி தோப்பு வந்தாய். வாரிக்குள் வடிவானம் வைகுண்டர் மணியான வாழ வைக்க சாமி தோப்பு வந்தாய். வடக்கு வாசலில் தவமாய் நின்றவா, வந்த குறைகளை தெய்வாய் தீர்த்தவா, உலகை ஆளும் உயர்ந்த தெய்வமானவா, உனது நாமமே
காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா வடக்கு வாச காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா வடக்கு வாச காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா பாடுவது முன்னாலே பாட வைத்த தன்னாலே பாட்டுக்குள்ளே பாறையெல்லாம் ஆட வைத்தாயே பாடுவது முன்னாலே பாட வைத்த தன்னாலே பாட்டுக்குள்ளே பாறையெல்லாம் ஆட வைத்தாயே ஒவ்வொரு வார்த்தையிலும் மையா நீ இருப்பாய் ஒவ்வொரு பாடலிலும் உலகை மயங்க வைப்பாய் ஒவ்வொரு அசைவினிலும் சங்கீதமே நீ உயிரினும் உயிரே உன் நாமமே வாழ்வினில் ஒளியே உலகை ஆளும் இனிய கீதம் தருவாயையா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா வாரிக்குள் வெளிவான வைகுண்டர் மணியான வாழ வைக்க சாமி தோப்பு வந்தாய் வா 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 வாரிக்குள் வெளிவான வைகுண்டர் மணியான வாழ வைக்க சாமி தோப்பு வந்தாய் வடக்கு வாசலில் தவமாய் நின்றவா வந்த குறைகளை தெய்வாய் தீர்த்தவா உலகை ஆளும் உயர்ந்த தெய்வமானவா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா உனது நாமமே ஐயா தினமும் பாடவா உலகை காக்கவே ஐயா விரிந்து ஓடிவா வடக்கு வாச காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா வடக்கு வாச காட்சி தரும் வைகுண்டநாதா வணங்கி உன்னை வேண்டுகிறேன் வரமருளையா நல்ல கையெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் நேரம்லாம் எங்கள் ஊர்லெல்லாம் கச்சேரி மேடைக்கு ஏறுற நேரமே இதுதான். ஆனால் நம்மெல்லாம் அதுக்குள்ளே சீக்கிரமாக கேட்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அதை உற்சாகத்தோடு காட்டினா நல்லா இருக்கும். நீங்கள் உற்சாகம் மிகுதியாக இருக்கும்போது தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏதோ தூங்குறம் போல இருக்கப்படாது. அத்தனை பேருடைய எண்ணங்களிலும் ஐயா இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஐயாவுடைய வழிபாடு உலகறிய செய்ய வேண்டும் என்று எனக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் இதை செய்து கொண்டு தான் இருந்தார்கள். சிவச்சந்திரன் ஒன்றும் புதுசாக ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்த இசையை ஐயா கொடுத்த இசை எங்கேயோ வேலையாக போனோம் அப்படின்னு டைப்பிஸ்டாக தான் உட்கார்ந்துருந்துறேன் சென்னையில். நோய்வாய்ப்பட்டு செத்து போகிற நிலை, மருத்துவர்கள்லாம் கைவிட்டாங்க. இது போயிடும்டான்னு. மருந்தால் குணமாக்க முடியாத என்னை தோப்பையாவுடைய மண்ணும் தண்ணீரும் உயிர் கொடுத்து என்னை வாழ வைத்ததே, அந்த இறைவனுக்கே அந்த உயிரை அர்ப்பணிக்கிற பணியாக ஐயாவுடைய பாடல்கள். அகிலத்திரட்டை பாடிக்கொண்டே இருந்தேன். ஏதோ உள்ளுக்குள்ளே என்னவோ இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் புறமாக இருப்பதையெல்லாம் மாற்றிவிட்டு உண்மையாக சொல்லி அறமாக செய்ய ஆரம்பித்தோம். அகிலத்திரட்டு புத்தகத்தில் முதல் பகுதியே போட்டிருக்கும், இது முத்துக்குட்டி சுவாமிகளால் இயற்றப்பட்டது என்று. முதல்லையே போய் இந்த பொய்யான சரித்திரத்தை வாங்கிட்டு நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க, முத்துக்குடி சாமி ஏற்றினார் இருக்கிறதே, இது சரிதானா? இப்படி உண்மைக்கு மாறாக அனைத்தையும் திரித்து வைத்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கிறது. அகிலத்திரட்டு அம்மானையிலே எங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படவே இல்லை. பொதுவாக முத்துக்குட்டி என்ற வார்த்தையே கிடையாது. இன்று சாதி மதங்களை கடந்த ஒரு பெரிய கடவுளாக ஐயா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யாருன்னு இல்லை, எத்தனை சாதிக்காரங்கள். ஐயா சொன்னாரே, சாணான் இடையன் சாதி வணிகனுடன் காவேரி நல்ல தூரப்பட்ட சூத்திரந்தம் தோல்வாணி என்பவன் தம்மாளன் இளங்கரு மரபன் பரவன் மானசூராணி வேகாண்டர் இடையரோடு சாதி 18களும். இப்படி அன்று 18 சாதிகளும் சுவாமி தோப்புக்கு சென்றது.
இன்று 18,000 சாதிகளும் ஐயாவை வேண்டி வணங்கி கொண்டிருக்கிறது. இன்று ஒரு ஒற்றுமை இந்த ஐயாவுடைய வழிபாட்டுக்குள் வந்தால் இங்கே சாதி என்ற பேரே கிடையாது. இது ஒரு சமத்துவ வழிபாடு, இது ஒரு அன்பு வழிபாடு. ஐயா வழி அல்ல, அன்பு வழி. அன்புக்குள்ளே ஐயா அடங்கி கிடக்கிறார். அதை சொல்லுவதற்கு தான் இந்த பாடல்களும் இந்த கூட்டமும் ஆட்டமும் அனைத்தும். ஐயாவை நாமத்தை அகிலத்திரட்டு படித்தாலே தெளிவாக கிடைக்கும். அதை 3 மணி நேரத்தில் பாட முடியாது. அகிலத்திரட்டு 17 நாள் படித்தாலும் சொல்ல முடியாது. அப்போ இது என்னடா, இந்த சாமி யாரு? குறிப்பா இந்த சாமி யார்? நாராயணுடைய அவதாரம். எப்படி அவதாரம்? குரோணி என்ற அசுரனை தோன்ற வைத்து அவனை 6 துண்டமாக வெட்டி அவன் 6 துண்டமாக அசுர பிறவிகளாக பிறந்தான். பிறக்கின்ற பொழுதெல்லாம் நாராயணன் அவதாரம் எடுத்தார். குரோணி குண்டோமசாலியனாக வந்தார். அடுத்து தெல்லை மல்லால மல்லோஜிவாகன வருகின்றார். சூரன் சிங்கமுகச்சூரனாக வந்தார். அடுத்து இரணினாக வருகின்றார். அடுத்து ராவணனாக வந்தார். அடுத்து துரிநாதிகள் வருகின்றார். இப்படி பிறந்த அசுர பிறவிகளை நாராயணன் அவதாரம் எடுத்து அளித்தார் என்பதுதான் அகிலத்திரட்டு. அப்ப நாராயணுடைய அவதாரம் தான் முருகன், நாராயணுடைய அவதாரம் தான் நரசிம்மம், நாராயணுடைய அவதாரம் ராமை, நாராயணுடைய அவதாரம் தான் கண்ணை. இந்த கண்ணவதாரம் எடுத்த பிறகுதான் அயோத்தி அமிர்த கங்கையிலே நம்மை படைத்தார். அங்கே 7 கன்னிமார்கள் நீராட போனார்களாம். அவர்கள் நீராடுகின்ற நேரத்தில் நாராயணன் சோதிக்கிறார். சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் எனக்கு செய்யுங்கள் என்று கேட்டார். உடனே 7 அம்மைமார்களும் சொன்னார்கள், ஓட்டிலே இறந்து ஊர் வழியே திரியும் ஆண்டிக்கை அல்லாது அரவணையில் துயில்கின்ற காண்டிபனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இவனை தவிர வேறு எவனையும் வணங்க மாட்டோங்கிற உறுதிப்பாடு. இதை அகிலத்திரட்டிலே ஏன் சொல்லுகிறான்னா, பொதுவா ஆம்பளங்க மனசுல உறுதி இருக்கோ இல்லையோ, அம்மைமார் மனசுல உறுதி இருக்கணும். என்னடா இவனும் ஆம்பளை அப்படி சொல்றானே நினைக்கிறீங்களா? பொதுவா உறுதி அம்மைமாருக்கு தான் வேணும். ஐயாமாருக்கெல்லாம் உறுதி இருக்காது. சண்டை போட்டா கூட கொஞ்ச நேரத்துக்குள்ள சாந்தமாகி போய் கூட குணம் வரும். ஆனா 10 நாள்னாலும் பட்டினி கிடந்து புருஷனை காலில் விழ வைக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. ஐயா சொன்னாரு, கணவன் மொழிய கலவு மொழி பேசாதே, நிலமையதை சொல்லுவேனே எம்மானே என்ற ஒரு சாமம் அங்கை எழுந்திருந்த முகத்தினிட்டு நான் முகத்தோதையில் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரமாய் பகுத்தாக நித்த பாரி பார்த்தார்கள். அரசன் துயிலே ஆராட்டி ஓராட்டி மனது தடவி கை தடவி கல் தடவி இது இன்று உலகத்துக்கு தேவை. இந்திய தேசத்துக்குள் என்றைக்கு வெள்ளைக்காரன் எச்சிலுக்கு நாம் காத்து கிடந்தோமோ அங்கிருந்து நாடு சீரழிந்து கொண்டு தானே இருக்கிறது. கலாச்சாரம் கட்டு போய் தானே கிடக்கிறது. சொல்லுங்கள், வெள்ளைக்காரன் காது வச்சுனா தானே நாடு கலாச்சாரத்தில் போயிட்டு இன்னைக்கு எல்லாம் ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் அண்ணா அவன் கொண்டாடி இவன் கையை பிடிச்சி குளிக்கிறான். ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம வீட்டு பெண்களை ஒரு எட்டி பார்த்தாலும் வெற்றாது இருப்பிடுவான். அன்னைக்கு பெண் பாதுகாப்பாக இருந்தால் நாடு உருப்பட்டது, மானமும் மாறி பொழித்தது. இன்றைக்கு எங்கே போகிறது? ஹாய் ஹவ் ஆர் யூ, ஷீ இஸ் மை வைஃப், ஹாய் குறுக்கல். எங்கேடா இன்றைக்கு எல்லாரும் சீமானே சீமாட்டியனு பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் இருந்து போன ஒரு காவி துறவி இந்த உலகத்து நண்பர்களை பார்த்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லி சகோதர சகோதரிகள் என்று சொன்ன ஒரு இந்து சமுதாயத்தில் பிறந்தவனுக்கு தானே அந்த உணர்வு வந்தது. இந்து மதம் இருக்கின்ற வரைக்கும் தான் சகோதர தத்துவமே உலகம் முழுக்க இருக்கும். ஆகவே போனவர்கள் எல்லாம் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆம், சுவாமி விவேகானந்தன் 150வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவனை எட்டி பார்க்கவில்லை என்றால் இந்து மதமே இல்லை என்று தான் போய் கொண்டிருக்கிறேன். என்ன ஐயா வழியா? இந்து வழி என்ன? ஐயா வழி என்ன? தனி வழி அல்ல. தனி வழின்னு சொல்லி பைசா பிரிக்கிற வழி அல்ல. உலக மதங்களை எல்லாம் உள்ளடக்கிய பெரிய வழிதான் ஐயாவுடைய வழி. ஏதோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோன்றியது என்பதற்காக இது சீரழிந்த வழி என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். ஏதோ 4 பேருக்கு அடிமையாக கிடக்கிறது என்று நினைத்து விடார்கள். யாராலும் இன்னும் கைக்குள்ள வைக்க முடியாது. அது அத்தனையும் தெரிந்து விட்டு வருகிறது. நான் ஆண்டி மாயாண்டி நடுக்காட்டு ஆண்டியடா கோராண்டி குருவாண்டி குடி கொடுக்கோ ஆண்டியடா நான் ஆண்டி மகனோ ஆண்டியடா யாருக்கோ அஞ்சு மரம் நான் ஆண்டி மகன் பாண்டியடா பண்டாரே கிழவரல்லோ முதல்ல கேட்க மாட்டான். எந்த உண்மை சொன்னாலும் முதல்ல கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. எங்கோ ஒரு சின்ன தேசம் யூதர்கள் மத்தியிலே தான் ஒரு மகான் பிறந்தார். அவர் சிறுவையில இறந்தாருன்னு சொல்லுவாங்க, திரும்ப உயிர் தந்தாருன்னு சொல்றாங்க. அந்த மதம் எல்லாம் ஒரு கட்டுக்கோப்புல ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வச்ச சீடர்கள் நல்லவன், கடல் கடந்து போய் உயிரை கொடுத்தாவது பரப்பிட்டான். நமக்கு 5 சீடர்களையும் 700 துவையல் பண்டாரங்களையும் வச்சாரு.
எல்லா ஊர் வீட்லயுமே சொத்தத்துட்டு போறாங்களே தவிர ஒன்னும் வளர்த்தை மாதிரி தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. அந்த நிலைகள் வரணும். 200 வருஷம் ஆனா அன்னைக்கு உலகத்தை எட்டி பார்த்திருக்க வேண்டாமா? அந்த நிலைப்பாடு இருக்கிறது. ஏதோ ஒரு தெய்வத்தை பாடல, அப்பன் நாராயணன் அடிமக்கார் தவிர
சும்மா எல்லாருக்கும் நாமம் இருக்கு, நமக்கு நாமம் இருக்கு. சத்தம் போட்டு சொல்லலாம், ஐயா உண்டியா. அதான் விட்டுறக்கூடாது. எப்பவுமே இந்த நாமத்தை மனசுக்குள்ள வச்சுங்க. நல்ல நினைவோர்க்கு நாளதனை ஆனாலும் பொல்லாங்கு மாறாதி புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும், இன்னைக்கு கஷ்டமா இருக்குது, கையில் காசு வரலையே, கடன் ஆயிட்டோமேன்னு கவலைப்படாத. நல்ல நினைவோடு நீ இருந்தால் நாள் எத்தனை ஆனாலும் உனக்கு பொல்லாங்கு வராது, கண்டிப்பாக புவியிலே வாழுவாய் என்று தான் வைகுண்டம் சொல்லியிருக்கிறார். நாசரத்து நாலுமாவடி ஏரியாவில் எல்லாம் சிவச்சந்திரனுக்கு எதிர்ப்பா நிறைய வார்த்தைகள் கிளம்பி கொண்டே இருக்கிறது. சிவச்சந்திரன் கச்சேரியா என்னவோ தெரியல, எல்லாரும் வேனை கட்டிட்டு படப்படன்னு போறான். ஒரு காலத்தில் நமக்கு தான் கூட்டம் அப்படி எல்லாம் வந்துச்சு, இன்னைக்கு இவனுக்கு இப்படி போகுது, எல்லாரும் போறான். என்னதான் இருக்குது அவங்ககிட்ட ஆண்டு வந்தவங்க. நாசரத்து மேடையில் ஒரு 16 இளைஞர்கள் இந்த தாய் மதத்தின் பெருமை தெரியாமல் மதம் மாறிவிட்டோம், இனி எங்களுக்கு தாய் மதமே வருகிறோம் என்று தாய் மதத்துக்கு திரும்பினார்கள் நிறைய பேர். இந்த செய்தி கேட்டதிலிருந்து நிறைய பேர் இப்போ பிரச்சாரமே அங்கே கிளப்பிட்டாங்க. நம்ம ஏரியா தான். சிவச்சந்திரன் கச்சேரி போக்காதீங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. சிவச்சந்திரன் கச்சேரிக்கு போகாதீங்க, பரலோக ராஜ்யம் கிடைக்காது. இந்த ரெண்டும் எப்போ கிடைக்கும்? செத்த பிறகு கிடைக்கும். செத்த பிறவுக்கு எங்களுக்கு பரலோகம் கிடைச்சா மோச்சம் கிடைச்சான்னு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா. அவர் தானே சொன்னார், 150வது ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்க சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் பசியால் பட்டினியால் துடித்து கொண்டு கிடைப்பவனுக்கு ஒரு முடி சோத்தை கொடுத்து காப்பாற்ற முடியாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கத்தை தருவான் என்றால் அதிலே நம்பாதையடா என்று தானே சொல்லுகிறார். இருக்கும்போது தண்ணியை ஊத்துறா, பெத்த தாய் தகப்பனு இருக்கும்போது தண்ணியை ஊத்து, செத்த பிறகு ஊர் முழுக்க வச்சு செண்டாடிப்பான், டண்டாக்கு டண்டாங்க டண்டாக்கு டண்டாங்கப்பா, இருக்கிறவங்க எட்டி பார்த்துருக்க மாட்டான். தாய் தகப்பனை எவன் மதிக்கலையோ அவன் எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாக, அவ்வளவுதான். இல்ல அப்பனா அத்தாலையும் கும்பிடாதவன் ஆண்டவனை போய் கும்பிட்டு பரிசா கிடைக்க போறது கிடையாது. தாயும் தகப்பனும் தான் வைகுண்டருடைய காலடியிலே கிடக்கிற சொர்க்கம். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அதுதான். பட்டினியா போட்டுக்கிட்டு நான் கடவுளுக்கு 3 மூடை சோறு கொடுத்தேன், 6 மூடை அன்னம் போட்டேன், அதை ஆண்டவன் எடுத்துக்கானா? பெத்தவ பட்டினி போட்டு கிடைக்காது, கிடைக்காது மக்களே, கிடைக்காது. அதுபோலத்தானே தாயும் இந்த உலகத்தில் வாழ்றவனுக்கு வாழ்ற வழியை காட்டு. ஐயா எங்கேனும் செத்த பிறகு நான் சொர்க்கத்தை தருவேன் என்று சொல்லல. நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது, பூமியிலே வாழுவா என்று வாழ வழிகெடுத்தவன் ஐயா வைகுண்ட ஐயா உண்டு. ஐயா வாழுவதற்கு ஒரு புத்தியாய் இருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு புது புத்தி ஈந்து பூலோகம் வாழ வைப்பேன். அழகான வார்த்தை. ஒரு புத்தியாக இருந்து உள்ளத்தில் கொண்டால் புது புத்தி இந்த பூலோகத்தில் வாழ வைப்பேன். உனக்கு செத்தபொரு பரலோகத்தை தாரன் ஐயா சொல்லல, செத்தபொரு சொர்க்கத்தை தாரன். செத்தவனுக்கு வடக்கே தக்கையும் அதானே உயிரோடு இருக்கவனுக்கு காட்டுறா. அதான் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வேடிக்கை எல்லாம் வேண்டாம். வாழ்வதற்கு வழிகாட்டி எங்கள் வைகுண்ட சுவாமி போதும், அதுதான் எங்களுக்கு வேண்டும். அதற்காகத்தான் போராட்டம். உடனே சொல்லுவான், சிவச்சந்திரன் கச்சேரியில் பேயாடுதுன்னு, பிசாசு வருது. பேயும் பிசாசும் யாருக்கு தெரியும்? பேய் கண்ணுக்கு தான் பேய் தெரியும். பேய் கண்ணுக்கு தான் பேய் தெரியும் இல்லையா? அப்ப பேப்பையர்களுக்கு பேயை பத்தி மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா. நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாங்கு வராது மக்கா. உலகத்திலே இந்து தர்மம் இல்லை என்றால் உலகமே இல்லை மக்களே, அது மட்டும் தான் உண்மை. ஹிந்து ஹிந்து என்று சொல்லுகிறானே, அகிம்சையில் கிடக்கிறது. அதனால் தான் ஐயா வைகுண்டர் அனைத்தையும் அங்கே 10 அவதாரத்தில் ஏகம் ஒரு வரமாகி என்று இம்மொரு வாயிலே சக்தி விளைய சக்தியிலே சிவம் தோன்றி என்று அற்புதமான வழிபாட்டை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தந்தை இறைவனுடைய பவர் ஆஃப் காட் தான் வைகுண்ட சுவாமி. இன்னைக்கு அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். இனி எவர் மூப்பும் செல்லாது, ஐயாவுடைய மூப்பு தான். எதற்காக நம்மை பார்க்க வந்தார்? நம்மை வாழ வைக்க வந்தார். உன்னையும் என்னையும் வாழ வைப்பதற்காக, சாகடிப்பதற்கு இல்லை. அதனால ஐயாவை நம்புறவன் வாழுவான். எப்படி வாழுவான்? மன்னாரை பாருக்கொள்ளே வைகுண்டமே ஐயா தந்தார